தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எந்தவித தேர்வுமே இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிளர்க்குக்கான ஜாப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிளர்க்குக்கான வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ இது எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா கிளர்க்கு ட்ரெயினியை வந்து எடுக்கிறாங்க. ஸோ கிளர்க்கு ட்ரெயினி அப்படின்ற போது உங்களுக்கு எந்தவித எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் உங்களுக்கு முன்னனுபவம் இல்லாமல் நீங்கள் இப்போ இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் எல்லாமே இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். இது வந்து டைரக்ட் இன்டர்வியூவாக தான் நடக்குது அப்படின்றனால ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லையா அப்படின்றத ஸோ இன்டர்வியூ டைம்லேயே உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இன்டர்வியூ பார்த்திங்க அப்படின்னா 10/7/2026 காலை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து ஒரு 10 மணிக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது எங்கே நடக்குது எப்படி அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் வீடியோக்குள்ளே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்டில் 22,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எந்தவித தேர்வும் இல்லாமல் உங்களை செலக்ட் செய்வதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸும் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்தளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வீடியோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நோட்டிஃபிகேஷன். அது இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஜாப்போட கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட். சரியா, இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு, நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு, நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு. ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கிளர்க்குக்கான போஸ்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது கிளர்க்லேயே பார்த்திங்க அப்படின்னா கிளர்க்கு ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரைனிங்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலுமே சரி உங்களுக்கு வந்து ஒர்க்கை பற்றி சொல்லி கொடுத்து அவங்கள்ட்ட வந்து நீங்கள் ஒர்க்கும் நீங்கள் பண்ணிக்க முடியும். சரியா, ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து 28 வயதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது, அதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. டோட்டலாக 10 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் மந்த்லி ஸ்டைஃபன், அதாவது சேலரி மாதிரி இல்லாமல், ஏன்னா நீங்கள் வந்து ட்ரெயினியாக தானே இருக்கீங்க, ஃப்ரெஷ்ஷாக தானே இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அதனால் வந்து மந்த்லி ஸ்டைஃபன், அதாவது சேலரி தான் கிட்டத்தட்ட இதுவுமே. ஸோ 22,000 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாதம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து டைப்பிங் வந்து பர்சனலாக வந்து ஒரு கம்ப்யூட்டரில் வந்து உங்களுக்கு வந்து நல்லா டைப் பண்ண தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பெருசாலாம் கிடையாது. உங்களுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டர் அந்த மாதிரி எதாவது கொடுத்துருவாங்க. அதில் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து சம்டைம்ஸ் எங்கள் டைப் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஸோ அந்த நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டெசரபிள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்லாம் பெருசாலாம் ஒன்றுமே வந்து கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு மைக்ரோசாஃப்ட் அது ஒரு சாஃப்ட்வேர் ஒரு டூல் டைப் பண்ணுற டூல் தான், அது ஒரு டூல் தான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. சரியா, அதில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் ஒரு மணி நேரம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு வீடியோ ரெஃபரன்ஸ் பார்த்தாலே போதும், உங்களால் ஈஸியாக மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இது எல்லாத்துலேயுமே ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால பெரிய விஷயங்கள் கிடையாது. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெம்பரரி ஜாப் தான், பெர்மனன்ட் ஜாப் வந்து கிடையாது. உங்களுக்கு 1 இயர் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த வாக்கிங், அதாவது நீங்கள் நேர்காணலுக்கு போகும்போது நீங்கள் போயிட்டு வர போக்குவரத்து செலவு, தங்குற செலவு எதுவுமே வந்து கம்பெனி வந்து பொறுப்பேற்றுக்காது. அது எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த ட்ரைனிங் பீரியடில் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ட்ரைனிங் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து அந்த இடத்துல தங்குற ரூம் செலவு அது எல்லாமே நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அவங்க வந்து கம்பெனி சைட்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்டர்வியூ டைம் போகும்போது சில டாக்குமெண்டேஷனோட ஒரிஜினல்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குல்ல, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, நெக்ஸ்ட் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து ஒரு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டு அல்லது எலெக்ஷன் கார்டு, அதாவது ஓட்டர் ஐடி இல்லைனா பேன் கார்டு இல்லைனா பாஸ்போர்ட்டு இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ், இதில் ஏதாவது ஒன்று ஒரிஜினல் அண்ட் காப்பி, ஜெராக்ஸ் காப்பியும் வேணும், அது சேம் டைம் ஒரிஜினலும் வேணும். சரியா, ஸோ எல்லாமே நீங்கள் வந்து இன்டர்வியூ டைமில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் இந்த வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே. ஸோ உங்களுக்கு எந்தவித கஷ்டமும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நானே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல சைன் அப் நியூ யூசர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இதை கிளிக் பண்ணி உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு அதே பாஸ்வேர்டை கீழே போட்டுட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு கேப்சா அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய சப்மிட் அப்படின்றத கொடுத்தீங்கனாலே போதும், உங்கள் அக்கௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ரிஜிஸ்டர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இதோட லாகின் பேஜுக்குள்ளே போயிட்டு உங்களோட இமெயில் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்தாரு ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாமே ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு
லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணி உள்ளே போய் உங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே இந்த ஜாப்புக்கு ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் அந்த ஜாப்பை பற்றி வேறு எதுவும் பெருசாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ வாக்கிங் இன்டர்வியூ எங்கே நடக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மும்பையில் தான் பார்த்தீங்கன்னா வாக்கிங் இன்டர்வியூ வந்து நடக்குது. அது ஜூலை 10, 2026 காலை 10 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாக்கிங் இன்டர்வியூ நடக்குது. ஸோ நீங்கள் போகக்கூடிய அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த ஜாப் சூட்டபிளாக இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. இன்கேஸ் சூட்டபிளாக இருக்காதா, மும்பையில் தான் உங்களுக்கு ஒர்க்கிங் லொக்கேஷன் இருக்க போது, மும்பையில் தான் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க. இன்கேஸ் உங்களுக்கு சூட்டபிளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வந்து வெளியூர்லேயோ இருக்காங்க, அவங்க வந்து போக தயாராக இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.